ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஷூஸ் வேர்ல்டு. என்னோட நேம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா. ஸோ நான் 3 இயர்ஸாக நினச்சிட்ருக்கேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய ஹெசிடேஷன். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து ரீச் ஆகும், நெக்ஸ்ட்டு யார் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, இவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் மைண்டில். அதனாலேயே நான் ஒவ்வொரு தடவையும் வந்து சரி ஓகே போடலாம், இல்லை வேணாம், போடலாம் வேணாம், இப்படியே தான் மைண்டில் வந்து யோசிச்சு அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை மேம், எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குதான், நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணாம், நம்ம நீட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெடிகேஷனாக பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் வந்திருக்கேன். சரி ஓகே இன்னைக்கு யூடியூப் வீடியோ போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நம்ம நார்மலாக பார்த்தோம், நம்ம ஜாப் போனாலுமே பேஷனான சில விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நார்மலாக வீட்டில் இந்த குக் பண்ணுறது, அடுத்து வந்து வீடை ஆர்கனைசிங்காக வச்சுக்கிறது, ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் யோசித்தேன், ஓகே செல்ஃப் கேர் வந்து நார்மலாக வந்து ஜாப் போனாலுமே லீவ் கிடைச்சா வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹேர் பேக்கோ இல்லை ஸ்கின்னை கேர் பண்ணுறதோ செல்ஃப் கேர் ரொம்ப வந்து அட்டென்ஷன் கொடுப்பேன். சரி ஓகே, அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம ஏன் அதை வந்து அடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, அது எல்லாருக்குமே யூஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நானுமே நிறையா யூடியூபர்ஸோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ வீடியோஸ் போட்டு வெளியில் பிரேக் பண்ணிட்டு வராங்க. அப்பயே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் சரி ஓகே நீங்கள் நினைக்காதீங்க இந்த வீடியோன்னு சொல்லி நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், யூஸ்ஃபுல் வீடியோஸாக தான். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 குக்கிங் டிஷ்ஷோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம், அதாவது வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறோம், சரி ஓகே அதையே நம்ம வந்து வீடியோவாக போட்டுடலாம்னு நினச்சிட்டு ஒரு வந்து பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. உருளைக்கிழங்கு பட்டாணி பால்கறி தான் நம்ம செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை முடி தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, 6 முந்திரி, 3 பச்சை மிளகாய். முந்திரி பருப்பு வந்து நமக்கு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா க்ரீமினஸ்ஸாக வந்து இருக்கும். அடுத்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைனாலும் பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்றோம். அதனால 3 பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைக்க போறோம். 2 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா தாளிக்கிறதுக்காக. இன்கிரீடியன்ட்ல 2 ஆனியனு, 1 தக்காளி. தக்காளி கம்மியா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து வந்து பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு, சின்னதா இருக்கனால 6 பூண்டு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் நான் தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அரைக்கிறது தனியா ஃபர்ஸ்ட் பட்டரில் போட்டு அரைச்சிடலாம். குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக. நான் ஆனியனை சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் பேன் வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப கம்மியான ஆயிலே போதும். பால்கறியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆயில் தேவைப்படாது. ஸோ ஆயிலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தாளிக்கிறதுக்கு வச்சிருந்தோம்ல, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆயிலில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு சோம்பு. இது எல்லாமே வாசத்துக்காக தான். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. கருவேப்பிலை எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தாளிக்கும்போது கருவேப்பிலை போட்டா அந்த ஸ்மெல்லே தனியா இருக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது ஒரு சைடு இருந்தாலுமே, அந்த ஆ ஆரோமாவே நமக்கு ஒரு நல்ல வந்து சாப்பிடுறதுக்கு டெம்ப்டிங்கா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கருவேப்பிலையும் போட்டு நம்ம கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பண்ணிடுறோம். அடுத்து ஆனியனை வந்து நான் 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன்ல, ஸோ அதையும் நான் போட்டுறேன். போட்டுட்டு வந்து நல்லா வதக்கிடுறேன். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியும், 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன்ல, ஸோ அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக பச்சை மிளகாய் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பால்கறியை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து பச்சை மிளகாய் வச்சு தான். நம்ம தூள் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமா. அடுத்து வந்து இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்துக்கு நம்ம இத்துணூண்டு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோம்னா, அது சீக்கிரம் வதங்கிரும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கிறேன். நீங்க வந்து வீட்ல வந்து பட்டாணி வந்து எது வேணா, இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பால்கறி பொறுத்தவரைக்கும், உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். பட்டாணி வந்து எனக்கு பச்சை பட்டாணியே கிடைச்சது. அதனால வாஷ் பண்ணி அத எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா, நைட்டு ஊற வச்சுட்டு, காலையில 2 விசில் விட்டுருங்க, குக்கர்ல வச்சு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா, 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு, அதையுமே வந்து 2 விசில் விட்டுட்டு,
சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டுட்டு பேன்ல கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ வந்து குக்கிங் அது எல்லாமே எல்லாத்துக்கும் தேவையான உப்ப நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வதங்குறதுக்கு தான் கொஞ்சோண்டு போட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான உப்ப நான் போட்டுர்றேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிர்றேன். வதக்கிட்டு அதுக்கு தேவையான இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அது கொஞ்சோண்டு வேகறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம. ஆ ரொம்ப தண்ணி ஊத்திற வேணாம். ஏன்னா வந்து இது லைட்டா வேகறதுக்கு அந்த தண்ணி மட்டும் நமக்கு போதும். அதனால கொஞ்சோண்டு தண்ணி தான் நான் ஊத்துறேன். அது கொஞ்சம் வேகட்டும். நம்ம சிம்ல வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பேஸ்ட் ஒண்ணு சொன்னிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். பால் கறி ரொம்ப ஈஸி செய்றது. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். கல்யாண வீட்லலாம் நம்ம சாப்ட்டுருப்போம். ஆக்சுவலா நம்ம நெனைப்போம் இதுக்கு நெறைய வேல. அப்படி கிடையவே கிடையாது. அந்த பேஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நார்மலா வந்து வதக்குறது தான். வெங்காயம், தக்காளிய போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிட்டு என்ன பண்றோம், உருளைக்கிழங்கு, பட்டாணியும் போட்டுட்டு, லாஸ்ட்டா வந்து இந்த பேஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வதக்குறோமா, வதக்குனோனயே பாதியிலேயே இந்த பேஸ்ட்ட ஊத்திட்டா அப்படின்னா, பால் கறி ரெடி.